இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம்னு சொல்லும்போது பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். பிளான் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி சேர்வார்கள். குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன், அதே போல குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர், சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர். அவர் புதனுடன் சேர்ந்து இருப்பது ரொம்ப விசேஷம். குருவுடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தில் வருவதனால நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த துளாராசி என்பது தீரும். அதுக்கு அதிகம் முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். உலகெங்கும் வாழும் பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆவணி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிக்க மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பல்வேறு விதமான மாற்றங்கள், சுப நிகழ்ச்சிகள், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, குழந்தை பேரு, திருமணம், எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளும் எப்பவுமே ஆவணி மாதத்தில் அதிகமாக நடக்கும். அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்கு, ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்ப இந்த மாதம் அந்த ஆவணி மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. கடக ராசியில குரு பகவான் உச்சம் பெற்று இருக்க போறாரு. அதே கடக ராசியில புதனும் இருக்க போறாரு. சிம்ம ராசியில சூரியன் கேது, கன்னியில சுக்கிரன், கும்பத்துல ராகு, மீன ராசியில சனி வக்ரம் பெற்றிருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு ஆவணி மாதத்துல வர்றது ரொம்ப விசேஷம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூரியன் ஆட்சி பெற்று குரு உச்சமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் 12 ராசி என்பதற்கும் பல்வேறு விதமான யோக பலனை கொடுக்க போது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவும் புதனும் சேர்ந்திருக்காங்க. இந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன், அதே போல் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவர், சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியவர். அவர் புதனுடன் சேர்ந்து இருப்பது ரொம்ப விசேஷம். இந்த குருவுடைய பார்வை 5ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வருவதனால நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த கணவன் மனைவி சேர்வார்கள். அதே போல் பிரியக்கூடியவர்களும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். அதே போல் நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தைகளால் ஒரு பேர் புகழ் கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம், திருமணம், இதே போல் குழந்தை இது சம்பந்தமான விஷயங்களில் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த தனஸ்தானத்தை தனக்காரகன் குரு பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்படி பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம்னு சொல்லும்போது பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதை கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அந்த பணம் வரும்போதே என்ன ஆகும்னா ஒரு செலவு காத்துட்ருக்கும். அதான் பிரச்சனையே இந்த துளாராசி என்பர்களுக்கு. நான் கடன் கட்டணும் சார், நான் லோன் கட்டணும், இதை தவிர நான் வெளில இந்த செலவு இருக்குது அந்த செலவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த வரக்கூடிய பணத்தில் முக்கியமான செலவுகளை மட்டும் செய்து, முக்கியமாக கடனை மட்டும் குறைச்சிக்கிட்டு மற்ற விஷயத்தை நீங்கள் ஒரு சேமிப்பாக கொண்டு வரக்கூடிய ஒரு நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் 10ஆம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்து இருப்பது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகும்னா தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய நேரம். இந்த துலா ராசி என்பவர்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்தில்
அடுத்த லெவலுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம என்ன செஞ்சால் வாழ்க்கையில் தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இத்தனை நாள் முயற்சி பண்ண சார் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் அந்த தொழிலில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த துளாராசி என்பதுக்கு தீரும். நிறைய துளாராசி என்பதுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டிஸ்பியூட் இருக்கும், இடம் விற்க முடியாமல் இருக்கும், இடம் வாங்க முடியாமல் இருக்கும், இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை போயிட்டுருக்கோம், இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் டைவர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தீர்றதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். அதுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிக முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அந்த கோர்ட்டு வம்பு வழக்கு கேஸில் உங்களுக்கு சாதகமாக அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே போல் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறாரு. ரொம்ப விசேஷம். அந்த 12ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு சம்பந்தமான அலுவல்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வெளியூர் ஏதாவது பிரயாணம் பண்ணி நான் ஒரு பிஸ்னஸ்க்காக வெளியூர் ட்ரிப்பு போகிறேன்னா சக்ஸஸை கொடுத்துரும். வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா சக்ஸஸை கொடுத்துரும். அதே போல் துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான வாணிபங்கள் செய்வது சிறப்பு. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் உச்சமாக இருக்கிறனால வெளிநாட்டில் செய்யக்கூடிய வெளியூரில் செய்யக்கூடிய தொழில்கள் மிகப்பெரிய அபிவிருத்தி கொடுக்கும். ஒரு பிரான்ச் போடுறது, ஒரு டீலர் அப்பாயின்ட் பண்ணது, ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி கொடுக்கறது செய்யலாம். அதே போல் வெளிநாடு சம்பந்தமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறு நாட்டில் ஏதாவது ஒரு வேலையோ இல்லை வேறு ஏதாவது தொழிலோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் கேட்டிங்கன்னா, குருவும் 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில் துவங்கக்கூடிய நேரம். ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வேலை இல்லாதவரும் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நல்ல வேலை சூப்பராக கிடச்சிரும். வேலை மாறக்கூடியவர்களுக்கு மேலே மாற்றம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்கேன் சார் நான், எனக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இப்போ இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாத பலன்கள் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் உறவுகளால் அப்பாவால் நிறைய லாபங்கள், அம்மாவால் நிறைய லாபங்கள், உடன் பிறந்தவர்களால் நிறைய லாபங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்குவதற்கான ஒரு ஏதுவான மாதம் எதுன்னு கேட்டால் ஆவணி மாதம். அது முக்கியமாக துளாராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக புதனும் சேர்ந்து பார்க்கறதுனால ரெட்டிப்பு லாபத்தை இடம் சம்பந்தமான விஷயங்களை, வீடு சம்பந்தமான விஷயங்களை கொடுக்கும். அதற்கான முயற்சிகளை பண்ணுறது நல்லது. அதே போல் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் ஈஸியாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள். அதே போல் நிறைய பேர் துளாராசி என்பதுனாவே ஃபஸ்ட்டு லைஃப் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும், செகண்ட் லைஃப் தான் நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி நீச்சமாவார், ராசியிலே சனி உச்சமாவார். அதனால் என்னென்னா செகண்ட் லைஃப் தான் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமண யோகத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் நிறைய துளாராசி என்பது 2வது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சில பேர் ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் கொடுக்காமல் இருக்கும். இல்லை சார் மனைவி அப்போ இது நடந்துச்சு, கன்சீவ் ஆனாங்க, கடைசியில் அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அந்த நிலை மாறி 2வது குழந்தையும் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். மொத்தத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு பெரிய வரவேற்பையும் ஒரு பண லாபத்தையும் வீடு, வண்டி, வாகனத்தையும் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கு, அதே மாதிரினா இதை விட அதிகப்படியான பலன் இருப்பதற்கான வாய்ப்பு. தசாபுத்தி அப்படின்னு சொல்லும்போது சுப கிரகங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்தி சுக்கிரன், புதனில் கூட நிறைய பேர் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கிறது நல்லது. ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதணும் மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்க்கறது எப்படி அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம்.
வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.